ஐ எம் ரியலி அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். ஏன்னா நவீன் உல்லாக் இப்போ ஒரு சூப்பர் கிங். எஸ் கைஸ், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைன்னா நவீன் உல்லாக் இப்போ ஒரு சூப்பர் கிங் ஆகிட்டார். சிஎஸ்கேக்கு இல்லை கைஸ், டிஎஸ்கேக்கு. எஸ் கைஸ், நம்ம போன வீடியோலேயே சொன்னோம் டிஎஸ்கேக்கு இன்னும் 3 ஃபாரின் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஃபாஸ்ட் பவுலர் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒருத்தர் தான் நம்ம நவீன் உல்லாக். இவர் எப்படி பண்ணுறாரு பார்த்துட்டு மேபி நம்ம மெகா ஆப்ஷனில் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நவீன் உல்லாக் இப்போ ஒரு சூப்பர் கிங். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில T20 வேர்ல்ட் கப்புக்கான அப்டேட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு ஒன்று லைக் கொடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நவீன் உல்லாக் பற்றியே பார்த்துடலாம். நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம் டிஎஸ்கேக்கு இன்னும் 3 ஃபாரின் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து 2 வந்து ஃபாஸ்ட் பவுலர் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒருத்தர் தான் நவீன் உல்லாக். எனக்கு தெரிஞ்சு இந்த டிசிஷன் வந்து பிராவோ எடுத்துருக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பிராவோ வந்து இப்போ ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானோட பவுலிங் கோச்சாக இருக்கார். நவீன் உல்லாக் ஒரு ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு மேபி நவீன் உல்லாக் நல்லா பண்ணிட்டாருன்னா மெகா ஆக்ஷனில் கூட சிஎஸ்கே எடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நவீன் உல்லாக்கை மெகா ஆக்ஷனில் தூக்குனாலும் தூக்குவோம் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம T20 வேர்ல்ட் கப்புக்கான அப்டேட் பார்க்கலாம். ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கான ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ஜடேஜா, ரோஹித் சர்மா வந்துட்டாங்க. நம்ம சிவம் துபே, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் T20 வேர்ல்ட் கப்புக்கான ப்ராக்டிஸ்க்கு USA வந்துட்டாங்க. ஆனால் இதில் ஒருத்தர் மட்டும் வரல. அது யாருன்றது நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் நம்ம விராட் கோலி. அவர் எதுக்கு இன்னும் T20 வேர்ல்ட் கப் ப்ராக்டிஸ்க்கு வரலன்னு எனக்கு இன்னும் சரியாக டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஸோ நான் வந்தோடனே அதை வந்து நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவர் வந்து May 30 வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ T20 வேர்ல்ட் கப் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வார்ம் அப் மேட்சஸ்லாம் நடக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ்கேசி தான் வார்ம் அப் மேட்சஸ். இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு அகென்ஸ்டாக ஜூன் 1 ஆடுறாங்க. அதுக்கு விராட் கோலி அவைலபிள் கிடையாதுன்ற அப்டேட் தான் வந்திருக்கு. நம்ம பங்களாதேஷ்னு பேசும்போது சிஎஸ்கேலேருந்து ஒரு பங்களாதேஷ் பிளேயர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் முஸ்டபிசூர் ரஹ்மான். அவர் இப்போ லாஸ்ட்டாக USA கூட T20 நடக்கும்போது கதற விட்டுருக்காரு USAவை. ஃபிகர்ஸை மட்டும் பாருங்களேன். 4 ஓவர் போட்டு 10 ரன்னு மட்டும் விட்டு கொடுத்துட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ என்னதான் USAவில் இருந்தாலும் அவரும் விக்கெட் எடுத்தார்ல. அது மட்டும் இல்லை, நம்ம தலை தோனியை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, தலை தோனி இப்போ ரீசெண்டாக அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிருக்காரு. அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவர் வந்து ஏரை வெட்டிட்டாருன்னா அவர் வந்து அடுத்த வருஷம் IPL விளாட மாட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அவர் வந்து முடியை கட் பண்ணார், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் இன்னும் ஃபுல்லாக அந்த இதில் முடி வெட்டல கைஸ். ஏன்னா அவர் வந்து இன்னும் லாங் ஹேரில் தான் இருக்கார். லைட்டாக அங்கேருந்து முடியை மட்டும் கட் பண்ணியிருக்கார். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ஆகஸ்ட்டை மட்டும் தாண்டிட்டோன்னா தோனி அடுத்த வருஷம் விளாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போதைக்கு அவ்வளோதான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ நான் எதாவது அப்டேட் இருந்தால் மறக்காமல் நான் சேனலில் போட்டுடுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.